ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஆக்சுவலா ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ் வெல் அஸ் தி என்டையர் ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷனை கொடுக்கணும் மக்களே. பிகாஸ் அவங்களோட மெயின் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிளஸ் ஒரு ஆல்ரவுண்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஏசல் வுட், இவங்கலாம் ஆன் தேர் டே தே ஆர் த மேட்ச் வினர்ஸ். அவங்க இல்லாம ஒரு டெப்ளீட்டட் போலிங் லைனப் வச்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் டீம் அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு மேட்ச் இங்கிலாண்டோடய வின் பண்ணாங்க அண்ட் செமிஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆனாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல இந்தியாவை கடைசி வரைக்கும் இந்த கேம் எடுத்துட்டு போனாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ள இருந்தாங்க. அதுதான் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த ரிசோர்சஸை வச்சுக்கிட்டு எவ்வளவோ ஃபைட் பண்ணாரு. அவரோட ஃபீல்ட் செட்டிங்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்தது, நல்லா கவர் பண்ணாரு. ஸோ நிஜமாவே ஆஸ்திரேலியா இந்த டீம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணதுக்கு முதல்ல அவங்கள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம டீடைல்டா அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மேட்சோட அவார்ட் செக்ஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நம்ம விராட் கோலிக்கு தாங்க கொடுக்கணும். கிங் கோலி, மாஸ்டர் ஆஃப் சேஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அனதர் சூப்பர் நாக் 84 ஆஃப் 98 பால்ஸ், ஒரு மெஷர்ட் இன்னிங்ஸ், ஒரு டிபிக்கல் விராட் கோலி இன்னிங்ஸ். புரியுது உங்களுக்கு? 43 for 2, இந்தியாவை அண்டர் ட்ரபிள். சோ ரிக்வயர்ட் ரேட்டும் 5.5 அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோலி டைம் எடுத்துக்கிட்டாரு. அவர் பாட்டுக்கு சிங்கிள்ஸ் ஆடிட்டே இருந்தாருனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமே ஒரு 6-7 4 தான் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 ரன்ஸ்க்கு மேல அவர் வந்து ஓடியே ரன் எடுத்திருக்காருங்க. அதுதான் விராட் கோலியோட மிகப்பெரிய பிளஸ். பிகாஸ் அவரோட ஃபிட்னஸ் வேற லெவல். சோ அனதர் மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரம் விராட் கோலி. அதனால தான் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட்டுக்கு கொடுக்குறோம். சோ கெத்து பவுலர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நம்ம முகமது ஷமிக்கு தான் கொடுக்கணும். சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. ஸ்டார்டிங்ல கூப்பர் கனாலி விக்கெட் எடுத்தாரு. அதை விட முக்கியமா ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் அந்த டைம்ல ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னி வரைக்குமே ஷமி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் டில்ட்ல போடல. ஹோப்ஃபுல்லி ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை விட பெஸ்டா ஷமி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் நெவர்தலெஸ் 10 overs 48 runs getting 3 wickets is a fantastic effort. So கெத்து bowler of the match goes to முகமது ஷமி. ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அக்சர் பட்டேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் க்ரூஷலா வந்து ஒரு 29 runs அடிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியா போலிங்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நியூ பால்ல போடல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் லாஸ்ட் விக்கெட் அவர் தான் வந்து எடுத்தாரு. பிளஸ் க்ரூஷலா வந்து ஒரு 3 6 சும்மா செம காட்டினாரு. ராக்கெட் விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் நான் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதுக்கு முன்னாடி கேஎல் ராகுலோட விக்கெட் கீப்பிங்க கிரிட்டிசைஸ் பண்ணேன். அட் த சேம் டைம் அவரோட பாடி லாங்குவேஜும் கிரிட்டிசைஸ் பண்ணேன். அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் கேஎல் ராகுல் கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாதுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் இஸ் மென்டல் ஸ்டிஃப்னஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு விஷயம் தான் அவர் வந்து பயங்கரமா வந்து ஸ்ட்ரகிள் ஆறாரு. அவர் நேச்சுரலா வந்து விளையாடுனா அவர்கிட்ட எல்லா டைப் ஆஃப் ஷாட்ஸும் இருக்கு. அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த மேட்ச்ல கொஞ்சம் பெட்டரா இருந்தது. அவரோட கீப்பிங்கும் நல்லா இருந்தது. மோர் ஓவர் அவரோட அந்த அக்ரெசிவ் டைப் ஆஃப் பேட்டிங் வாஸ் அன்பிலீவபிள் இன் தி எண்ட். இந்த கேஎல் ராகுல் தான் எங்களுக்கு வேணும். இதுக்காக தான் நம்ம சொல்றோம் அவர்கிட்ட எல்லா டேலண்டும் இருக்கு, தவிர அவர் அந்த பொட்டன்ஷியலை வெளியில காமிக்க மாட்டேங்கிறாருன்றதான் வந்து பாத்தீங்கன்னா என் வீடியோல நான் ஸ்பெசிஃபை பண்ணது. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில் ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு கேஎல் ராகுல்ஸ் விக்கெட் கீப்பிங் as well as his fantastic 42. அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. யாரா அந்த பையன்ற மாதிரி லிட்டரலி ஃபீல்டிங்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. இந்த என்டையர் சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கு. அதுல டவுட்டே கிடையாது. அதுவும் அலெக்ஸ் கேரியோட ரன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்கா த்ரோ. அதுக்கு கிரெடிட் வருண் சக்கரவர்த்திக்கும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் நல்ல காலம் அவர் பிடிச்சி பால் அடிச்சிருந்தாருன்னா அந்த ரன் அவுட் வந்திருக்காது. அவர் டக்குன்னு நவுந்துட்டாரு, டக்குன்னு ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்து அந்த மாங்கா த்ரோ அடிச்சாரு. ஸோ அந்த டைம்ல அலெக்ஸ் கேரி ஸ்டே பண்ணியிருந்தா இன்னும் ஒரு 20 runs 25 runs கண்டிப்பா அடிச்சிருக்கலாம். சோ அந்த ஒரு சூப்பர் ரன் அவுட்டுக்காக தான் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஸ்ரேயாஸ் ஐயர். சோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வெரி அன்லைக் ஆஸ்திரேலியால 3 கேட்ச் டிராப் பண்ணாங்க. ரோஹித் சர்மாவோட 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க. ஆனா அது பெருசா உங்களுக்கு காஸ்ட் ஆல 29 அவுட் ஆயிட்டாரு. ஆனா விராட் கோலி 50 அடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் கொடுப்பாரு. நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டிங் ஃப்ரம் ஸ்டீவ் ஸ்மித். புரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ஷார்ட் மிட் ஆஃப் வச்சிருப்பாரு. சோ கண்டிப்பா அது ஒரு பிளான் பண்ணி ஆக்சுவலா செட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மேக்ஸ்வெல் அந்த கேட்சை விட்டுட்டாரு. அது மேக்ஸ்வெல் மேல நம்ம ஃபுல் பிளேம் போட முடியாது. ஏன்னா கூப்பர் கான்லயே வந்து பாத்தீங்கன்னா அது காட்டன் பால் எடுக்கிற மாதிரி வந்து லாஸ்டா விட்டாரு. மேபி அது கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்கலாம் மேக்ஸ்வெல். பட் நெவர்தலெஸ் ஆஸ்திரேலியா ஜென்ரலா இந்த மாதிரி கேட்சஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. சோ அவங்க 3 கேட்ச் டிராப் பண்ணது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கண்டிப்பா அதுதான் சொதப்பல் ஆஃப் த மேட்ச். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது நம்ம சொல்லலாம் அலெக்ஸ் கேரி லாஸ்டா வந்து ரன் அவுட் ஆமா இருந்தாருன்னா எக்ஸ்ட்ரா 20 runs அடிச்சிருப்பாரு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா மேட்சோட சினாரியோ டோட்டலா சேஞ்ச் ஆனது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித் வந்து போல்ட் ஆனாரு பாத்தீங்களா ஷமி ஓவர்ல. அந்த டைம்ல ஸ்டீவ் ஸ்மித் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடி இருக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 4 overs ஸ்மித் நின்னுந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாவே அவங்க 280 285 அடிச்சிருப்பாங்க. தேவையில்லாம அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா அடிக்கணும்னு ஆசைப்பட்டு போயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இம்மிடியேட்டா
மேக்ஸ்வெல் ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறமா போல்ட் ஆனார் பாத்தீங்களா, அக்சர் பட்டேல் விக்கெட் எடுத்தாரு. அது இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் 2 ஃபேஸா பிரிப்பேன் அந்த டேர்னிங் பாயிண்ட். ஸ்டீவ் ஸ்மித் ஒரு செட்டான ஸ்டீவ் ஸ்மித் அந்த டைம்ல அவுட் ஆனார் பாத்தீங்களா, அங்க கேம் அப்படியே லைட்டா இந்தியா பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இம்மிடியட்டா மேக்ஸ்வெல் போல்ட் ஆனார் பாத்தீங்களா, அந்த டைம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க. அதாவது 280 கன்ஃபார்மா போக வேண்டிய ஸ்கோரை இந்தியா மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 264 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஸ்மித் விக்கெட் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ்வெல் விக்கெட். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனலோட ரிவ்யூ தான். பிட்வீன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அட் துபாய். அண்ட் இந்தியா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி கெத்தா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. சோ முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதாவது முதல்ல நம்ம ஆஸ்திரேலியன் டீமுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் இஸ் கேப்டன்ஷிப். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டெப்ளீட்டட் போலிங் என்ன வச்சுக்கிட்டு அவங்க இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம். அண்ட் இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா என்னதான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மெஷர்டா சேஸ் பண்ணாலுமே, ஓகேங்களா, பிரச்சனையே இல்லாம சேஸ் பண்ணாலுமே, பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா அந்த ஒரு ஃபைட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்லி ப்ராப்ளம் வித் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவங்களோட கேட்சிங் வெரி அன்லைக் ஆஸ்திரேலியா. அதாவது ஜென்ரலா அவங்களாம் பயங்கரமான கேட்ச் எல்லாம் எடுப்பாங்க, பட் 3 கேட்ச் விட்டது, அதுவும் எஸ்பெஷலி விராட் கோலியோட கேட்ச் விட்டதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சுது. சோ அது ஒண்ணுதான் வேணா நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்றது நெகட்டிவா சொல்லலாம் தவிர, பட் இந்த டீம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி வந்ததே பெரிய விஷயம். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜெகர் நாட் கண்டினியூ ஆயிட்டே தாங்க இருக்கு. ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு, துபாயில தான் விளையாடுறாங்க எல்லா மேட்சுமே, பிச் கண்டிஷன்ஸும் கொஞ்சம் இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா இந்தியாவோட ஸ்குவாட்ல அதிகமான ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க. அதுக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அசஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா போன மேட்ச் நியூசிலாந்து மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன்ல சொல்லியிருப்பாரு, we have already seen the IL T20 மேட்சஸ்லாம் நாங்க பாத்துருக்கோம். சோ அங்க வந்து இன்னும் நிறைய கேம் விளையாடுறதுனால பிச்சு கொஞ்சம் வந்து அடி வாங்கும், கொஞ்சம் ஸ்லோ ஆகும் போக போக. எக்கனாமி ரேட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லோவா இருந்தது, அதனாலதான் நாங்க அதிகமான ஸ்பின்னர்ஸ். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால கிரெடிட் நம்ம அங்கேயும் கொடுக்கணும். சும்மா ஒரேடியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா துபாயில எல்லா மேட்ச் ஆடுறாங்க, அதனால இந்தியா தான் வின் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க நல்லா ஆடினாதான் அங்க வின்னும் பண்ண முடியும். அந்த வகையில அனதர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க இந்தியா. ஏன்னா எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் துபாய் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். சேசிங்ல 260 மேல சேஸ் பண்றதுலாம் இட்ஸ் ட்ரிக்கி ஸ்கோர், புரியுதா உங்களுக்கு? பட் ஆனா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்ல காமிக்கும் போது இது இன்னுமே ஸ்லோவா இருக்கும் நியூசிலாந்து மேட்சை விட எனக்கு ஃபீல் ஆச்சு, கமெண்டேட்டர்ஸ்க்குமே ஃபீல் ஆச்சு. அதனாலதான் ஆஸ்திரேலியா 264 அடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி a tough game. இன்கேஸ் பவர் பிளே இந்தியா நல்லா அடிச்சிட்டாங்கன்னா வேணா சான்ஸ் இருக்கு. ஆனா பவர் பிளே 2 விக்கெட் விட்டுட்டாங்கன்னா இந்தியா மைட் ஸ்ட்ரகிள்ன்ற ஒரு தாட் எனக்கு ஆக்சுவலா ஓப்பனாவே இருந்தது. அதை நான் லைவ்லயும் சொன்னேன். இந்தியா 2 விக்கெட் லூஸும் பண்ணாங்க. பட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிச் கொஞ்சம் பெட்டரா இருந்தது, பெருசா டர்ன் இல்ல, கிரிப் இல்ல நியூசிலாந்து மேட்ச் மாதிரி. பட் ஸ்டில் we have to give huge credit to விராட் கோலி அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். the way அவங்க இந்த சேஸை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ண விதம் அற்புதமா இருந்தது. அதுதாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், புரியுதா உங்களுக்கு? காலாகாலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்சஸை சேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து இந்தியா காமிச்சாங்க. அண்ட் கண்டிப்பா ஆஸ்திரேலியா வில் பி டிசப்பாயிண்டட். கண்டிப்பா ஒரு நம்பிக்கையோட வந்திருப்பாங்க, பரவாயில்லடா நம்ம நாக் அவுட்ஸ் நம்ம டீம் உள்ள நுழைஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் ஒரு பயம் வரும், எஸ்பெஷலி இந்தியானா கண்டிப்பா நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்ற அந்த ஒரு டெரிட்டரியில வந்திருப்பாங்க. பட் இந்தியா என்ன ஆக்சுவலா ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, irrespective ஆஃப் யார் வேணா ஆப்போனன்ட் இருக்கட்டும், நாங்க என்ன கிரிக்கெட் விளையாட போறோம்ன்றது நாங்க கிளியரா இருக்கும், அதை வந்து நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றதுல வந்து கிளியரா இருக்காங்க இந்தியா. அதை தான் பண்றாங்க. அவங்க பெருசா ஆப்போனன்ஸை பாக்குறது இல்ல, அவங்களோட ப்ராசஸ் என்ன, அவங்க என்ன கரெக்டா பண்ணணும்ன்றதை மட்டும் தான் பாக்குறாங்க. சோ அதுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஃபார் த என்டையர் டீம் as well as the management behind the scenes. சோ என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் போட்டாங்கல்ல, அப்போ ஸ்டீவ் ஸ்மித் வந்து பிளேயிங் 11 சொன்னார், டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு, which is a good decision. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல ஆஸ்திரேலியாவோட போலிங் வீக்கா இருக்கிறதுனால சேஸ் பண்ணா பெட்டரா இருந்திருக்கும். சத்தியமா கிடையாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, என்னதான் அவங்க கிட்ட நல்ல பேட்டிங் இருந்தாலுமே இந்தியா கிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியை நீங்க வந்து அட்டாக் பண்ண போனீங்கன்னா அவர் 5 விக்கெட் 4 விக்கெட் பொறுக்கிடுவாரு. அவரை நீங்க பார்த்து ஆடிட்டீங்கன்னா 2 விக்கெட் கொடுப்பீங்க மேக்ஸிமம். அதுதான் ஆஸ்திரேலியா இன்னைக்கு பண்ணாங்க. சோ ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது ஒரு சென்சிபிளான ஒரு ஆப்ஷன் தான். என்ன நடுவுல கொஞ்சம் சில கீ விக்கெட்ஸை விட்டுட்டாங்க, அவசரப்பட்டாங்க, இல்லைன்னா 285 வந்திருக்கும். 285 வந்திருந்ததுன்னா இந்தியா கதை கந்தலாவ சான்சஸ் நிறைய இருந்திருக்கு கைஸ் இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. அண்ட் நான் சொன்ன மாதிரி டாஸ்ல ஒரு பிளேயிங் 11 சொல்லும் போது ஸ்பென்சர் ஜான்சன் நேம காணும். நான் என்னோட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஸ்பென்சர் ஜான்சன் வச்சு விளையாடுவாங்க. ஜென்ரலா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்னதான் ஸ்பின் விக்கெட்டா இருக்கட்டும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்து விக்கெட் எடுப்பாங்க. நீங்க ஸ்டார்க்கு, ஏசல்வுட், கமின்ஸ் இருந்த டைமும் சொல்றேன், அவங்க இல்லாத டைமும் சொல்றேன், அவங்க கிட்ட அந்த ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி பவுலர்லாம் இல்ல, ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஜென்ரலா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பென் டார்சிஸை கூட வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஈஸியாலாம் இந்தியா இன்னைக்கு விளையாடி இல்ல, அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் விளையாடி இருக்கலாம். தன்வீர் சாங்காவோட செலக்ஷன் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதை தான் நான் சொல்ல வரேன்.
இந்தியா விரிச்ச அந்த வலையில வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்தியா வந்து 4 ஸ்பின்னரோட போறாங்கன்னா அவங்க கிட்ட 4 ஸ்பின்னருமே குவாலிட்டியான ஸ்பின்னர். புரியுதா உங்களுக்கு? பட் அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே நம்மளும் அதே மாதிரி மோட்ல போலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க 4 ஸ்பின்னர் கூட போனாங்க. சரி, தன்வீர் சங்கா மட்டமா போட்டாருன்னு சொல்ல வரல, ஆனா பெருசா ஒரு கிரிப் கிடைக்கல, பெருசா ஒன்னும் ஒரு எஃபெக்டிவா இல்ல. அதுக்கு ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் ஆடி இருந்தாருன்னா மேபி நியூ பால்லையும் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். மிடில் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கவும் ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர்லாம் ஒரு எக்ஸ்பேக்டருங்க. சம்டைம்ஸ் ரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா இஸ் விக்கெட் டேக்கர். இந்தியா ஜென்ரலாவே லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சோ அங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. டாஸ்லயே எனக்கு ஆக்சுவலா அது தோணுச்சு. பட் நெவர்தெல்லஸ் ஐ தாட் ஆஸ்திரேலியா ஒன் வெரி குட் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆப்வியஸ்லி இந்தியாவோட முதல் எய்ம் என்ன இருக்கும், சீக்கிரமா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகணும் தானே. பட் சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. முகமது ஷமி காட்டன் பால். சி கைஸ், 2 காட்டன் பால் ஆக்சுவலா முகமது ஷமி விட்டாரு. வி கான்ட் பி சோ ஹார்ஷ்ல அவர்கிட்ட. ஏன்னா நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 140 கிலோமீட்டர்ல அப்படி போட்டுட்டு அப்படி ஃபாலோ த்ரூல அப்படி வரும்போது கேட்ச் வரும்போது பாத்தீங்கன்னா அது மாட்டிக்கிச்சுன்னா ஓகே, மாட்டலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அது எண்ட் ஆஃப் தி டே அது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் உங்களுக்கு தேவை அந்த டைம்ல, லக்கும் தேவை, ரிஃப்ளெக்ஸும் தேவை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷமிக்கு அன்பார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. சி டிராவிஸ் ஹெட்டோட கேட்ச கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, பிளைண்ட் ஆயிட்டாரு. அவர் தெரியல எங்க போகுதுன்னு சொல்லிட்டு, சும்மா கை மட்டும் தான் போச்சு. ஆனா ஸ்மித்தோட கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் அதை கிராப் பண்ணதான் பார்த்தாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பாலோட ஸ்பீடுனால அது வந்து கையில போட்டு கீழே வந்துருச்சு. பட் செமையா விளாண்டாருங்க டிராவிஸ் ஹெட். என்னதான் கூப்பர் கார்னலியா ஷமி அவுட் ஆகிட்டாலும் ஸ்மித்தும் டிராவிஸ் ஹெட்டும் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுல 39 ரன் கிட்டத்தட்ட. அதுல 35 ரன்ஸ் அடிச்சாரு ஆக்சுவலா டிராவிஸ் ஹெட். ஓவராலா 39 அடிச்சாரு. அந்த பார்ட்னர்ஷிப்ல 35. ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஷமி அந்த ஒரு ஓவர்ல 3 பவுண்டரி அடிப்பார்ல, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவே அடிப்பார்ல, போச்சு. டிராவிஸ் ஹெட் சம்பவம் இன்னைக்கு கன்ஃபார்ம், ஹெட்டேக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் நான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலா மேட்ச். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு அந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸை பார்க்கும்போது. அண்ட் லக்கிலி வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலர் வச்சிருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டை டிஸ்மிஸ் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாலே டிராவிஸ் ஹெட் அந்த ஷாட் போனது தவறுன்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டேனியல் விட்டோரி இருக்காருல்ல, அவரோட வந்து டிராவிஸ் ஹெட் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி இப்படி போறாரு அப்படி போறாருன்னு அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மேபி அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, வருண் ஒரு 3-4 பால் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் பண்ணிருக்கலாம். அதை பண்ணக்கூடிய டேலண்ட் டிராவிஸ் ஹெட் கிட்ட இருக்கு. ஆனா ஜஸ்ட் ஒரு ஷியர் ஈகோ தான். நான் உன ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கிறேன் பாடுறா, நீ என்ன பெரிய பிஸ்தா போலரான்னு அந்த ஈகோல மாட்டினாரு. கரெக்டா ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தாரு ரோஹித். அண்ட் நல்ல கேட்ச் ஃப்ரம் சுப்மன் கில். ஸோ கிரெடிட் டு வருண் ஆஸ் வெல் ஃபார் சுப்மன் கில் கெட்டிங் தட் கேட்ச். ஏன்னா அந்த டைம்ல அது ப்ரெஷர் கேட்ச். ஏன்னா ஹெட் மட்டும் நின்றுந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். இப்பே பாருங்க 33 balls 39 runs. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7-8 ஓவர் ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் டிராவிஸ் ஹெட், இன்னுமே கேம் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த டைம் இந்தியாவுக்கு அது குரூஷலா வந்து அமைஞ்சது அந்த விக்கெட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 50 runs பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் லாபிஷேனி, ஸ்டீவ் ஸ்மித் அப்படியே பொறுமையா எடுத்துட்டு போனாங்க. லாபிஷேனி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த ஸ்வீப் ஷாட்ஸ் எல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள ஜடேஜா வந்து எல்பிடபிள்யூ அவுட் ஆகிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷும் ஸ்மித்தும் கொஞ்சம் லைட்டா தடவிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அகைன் ஜடேஜா வந்து இங்கிலீஷ் விக்கெட் எடுத்தாரு. 144 for 4. ஆஸ்திரேலியாவை லிட்டர்லி அண்டர் ட்ரபிள். நான் என்ன நினைச்சேன்னா இதை விட ஒரு கிரேட் சான்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்காது. பட் அலெக்ஸ் கேரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர். என்னோட ப்ரிவியூலேயே சொல்லியிருப்பேன், அலெக்ஸ் கேரி பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. சோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கான்பிடண்டா விளையாடிட்டு இருக்காரு. அலெக்ஸ் கேரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காரு அவரோட பேட்டிங் டெக்னிக்ல. நீங்க நோட் பண்ணீங்களா? அதாவது ஜெனரலா அலெக்ஸ் கேரி வந்து ஃபர்ஸ்ட் லிஃப்டோட நிப்பாரு, கரெக்டா டேப் பண்ணிட்டு இப்படி ஃபர்ஸ்ட் லிஃப்டோட நிப்பாரு. ஆனா இங்கிலாந்து மேட்ச்ல இருந்து நான் பாக்குறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வைக்க மாட்டேங்கிறாரு ஸ்பின்னர்ஸ் கிட்ட. மேபி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட அப்படிதான் ஆடுறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரே லிஃப்ட் தான், பேட் வந்து கிரவுண்ட்லயே தான் இருக்கு. போலர் ரிலீஸ் பண்றவருக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டான்ஸ் வந்து கிரவுண்ட்லயே தான் இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஆடுறாரு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ வில் கெட் த டைமிங். நீங்க லேட்டா ஆடும் போது உங்களுக்கு அந்த டைமிங் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேட்டா தான் ஆடி ஆகணும். ஏன்னா பால் வராது. நீங்க முன்னாடி ஆடினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டாப்பேஜ் ஆகும், இல்ல வந்து ஏர்லியரா ஆடி அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவரோட அந்த டெக்னிக்கை மாத்திருக்கிறது ஐ வாஸ் சோ இம்ப்ரெசிவ் ஆக்சுவலா. அந்த இங்கிலாந்து மேட்ச்லயே பார்த்தேன், இந்த மேட்ச்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தது, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவரு ஒரு அமேசிங் இன்னிங்ஸ் விளையாடுனாருங்க. 61. அவரும் ஸ்மித்தும் சேர்ந்து ஒரு 48 பார்ட்னர்ஷிப். கரெக்டா ஸ்மித் அந்த டைம்ல அவுட் ஆயிட்டாரு. அதான் சொல்ல வரல, அந்த டைம்ல அந்த ஷாட் ஆடி இருக்கவே தேவையில்லை ஸ்மித். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓகே ஸ்கோர் ஒரு 300 ஏத்தலாம், நம்ம இப்பயே அட்டாக் பண்ணலாம் சொல்லி ஷமி அட்டாக் பண்ணி போல்ட் ஆயிட்டாரு. கேம் அங்க லைட்டா அப்படி சேஞ்ச் ஆச்சு. இமிடியா மேக்ஸ்வெல் வந்தாரு, ஒரு 6 விட்டாரு. அடுத்த பால் போல்டு அக்சர் பட்டேல் பால்ல. சோ இந்தியா வந்து அப்படியே கேம் அப்படியே திருப்பிட்டாங்க. அந்த 2 விக்கெட் பேக் டு பேக் கிடைச்சோன்னே இந்தியா பக்கம் திரும்பிடுச்சு. என்னதான் அலெக்ஸ் கேரி அந்த பக்கம் இருந்தாலுமே ஃபயர் பவர் போயிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு மேக்ஸ்வெல் அவுட் ஆனவனே. ஏன்னா மேக்ஸ்வெல் இருந்தா ஒரு 20 பால் ஆடிந்தா கூட 40 ரன் அடிச்சிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? சோ கேமே அந்த இடத்துல டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. பட் ஸ்டில் அலெக்ஸ் கேரி வந்து பாத்தீங்கன்னா பென் வார்சிஸோட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ரன் அவுட், ஷ்ரேயா சையர் ஒரு மாங்கா த்ரோ, வேற லெவலுங்க அதெல்லாம் கேம். அதாவது இந்தியா ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மேட்ச்ல, அதாவது குரூஷியல் டைம்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபீல்டிங் பண்றதா இருக்கட்டும், அந்த ரன் அவுட் அடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா பண்ணாங்க. ஒரு செமிஃபைனல் மேட்ச்ல நீங்க அப்படிதான் இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். கேச்சஸ் வின் மேட்சஸ், இந்த மாதிரி டைரக்ட் ஹிட்ஸ், ரன் அவுட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து உங்களுக்கு வின் பண்ண வைக்கிற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போகும். அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. சோ கேரி அவுட் ஆகும்போதே நம்மளுக்கு தெரியும், அப்பா இன்னும் கையில 12-13 பால் இருக்கு,
கண்டிப்பா ஒரு 20 ரன் ஷார்ட்டா தான் ஆஸ்திரேலியா வந்து இறங்குவாங்கன்னு. என்னதான் வந்து எலிஸ் வந்து ஒரு 6 எல்லாம் அடிச்சாலுமே 264 அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா 20 ரன் ஷார்ட். பட் ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா 260 வாஸ் அ குட் ஸ்கோர். ஸோ இன்னொரு பக்கம் இந்தியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் முகமது ஷமிங்க. என்னதான் முகமது ஷமி பழைய மாதிரி போடுறது இல்லைனாலும் ஸ்டில் இஸ் டேக்கிங் விக்கெட்ஸ். அதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அட் த சேம் டைம் வருண் சக்கரவர்த்தி அவர் ஆக்சுவலா ஆஸ்திரேலியா பெட்டரா விளாண்டாங்க. எஸ்பெஷலி ஸ்டீவ் ஸ்மித் ரொம்ப ஃப்ளூவெண்டா விளாண்டாரு வருண் சக்கரவர்த்தி. நீங்க பாத்தீங்களா என்ன ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னு ஸ்டீவ் ஸ்மித் அகைன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. நல்லா பாத்துக்கோங்க. ஜென்ரலா ஸ்டீவ் ஸ்மித் கவர் டிரைவ் ஆடுவார்ல, அவர்கிட்ட அந்த லாங் செகண்ட் லிஃப்ட் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அவர் கவர் டிரைவ் ஃபுல் ஃபிளெஜ்டா போவார். அண்ட் எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி ஆடும்போது பாத்தீங்கன்னா இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோன்றதுனால அவர் இன்னுமே அவரோட செகண்ட் லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைடா எடுத்துட்டு போயிட்டு அப்படி கவர்ஸ்ல அப்படி ஆடுறாரு. ஸோ டைம் எடுத்துக்கிறாரு, அந்த ஒரு ஆர்க் எடுத்துட்டு வர்றாரு. அதனால பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியா ஒரு ஸ்பின்னர் மாதிரியே ஆடல. ஒரு நார்மல் மீடியம் பேசர் போட்டா எப்படி விளையாடுவானோ அந்த மாதிரி ஆக்சுவலா அவர் விளையாடுனதுனால அவர் ஈஸியா கவர்ஸ்ல 4, அப்புறம் இங்க மிட் விக்கெட்ல 4, அப்பப்போ சிங்கிள்ஸ் அந்த மாதிரி செமையா விளையாண்டாரு. ஸோ அந்த டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து செமையா பண்ணாரு. எதுக்கு அவர் வந்து ஒரு சாம்பியன் பிளேயர்ன்றது அந்த டைம்ல ப்ரூவ் பண்ணாரு. பட் ஸ்டில் வருண் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவர் அட்டாக் பண்ணாம ஆடிட்டீங்கன்னா ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பாரு. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 5 விக்கெட் எடுப்பாரு. அதுதான் வருண் சக்கரவர்த்தி. ஸ்டில் ஹி போல்ட் ரியலி வெல். அவர் இந்த டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. லாஸ்டா வந்து பெண்ட் ஓவர்சீஸ் விக்கெட்டும் எடுத்தாரு. ஸோ ஹி ஆல்சோ போல்ட் வெல். ஜடேஜா ஆஸ் யூஷுவல் என்னைக்குமே சொல்லுவான்ல 50 overs to 40 overs ஜடேஜாவோட கோட்டை. அதாவது ரன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவரு ஏதாவது 1-2 ஓவர் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 11 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 ஓவர் அடிச்சாங்க, திருப்பி கம்பேக் ஆகி 2 விக்கெட் எடுத்தாரு, திருப்பி கேமே மாத்தினாரு. ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா we have to give credit. அண்ட் அக்சர் பட்டேலும் பாத்தீங்கன்னா 8 overs 45 runs 1 made in getting that Maxwell wicket. நிஜமாவே அவர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பிட் ஆஃப் டிசப்பாயிண்டட் வித் குல்தீப் யாதவ். நிறைய பேர் சொல்லலாம் குல்தீப் யாதவ் நல்லா போட்டாரு, ஓகே அவரை நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா குல்தீப் யாதவ் ஒரு நாக் அவுட் மேட்ச்ல இட்ஸ் நாட் அபவுட் இஸ் போலிங். ஒரு ஃபீல்டராகவும் அவர் எப்படி அவரை வந்து கண்டக்ட் பண்றாரு ஃபீல்டுக்குள்ள, எனக்கு தெரிஞ்ச அவர் கொஞ்சம் நெகட்டிவா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ஃபீல்டிங்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் டீப்ல அடிச்சாங்கன்னா அங்க இருந்து ஃபீல்டர் த்ரோ அடிக்கிறாங்கன்னா குல்தீப் என்ன பண்றாருன்னா அந்த பாலை கேதர் பண்ண மாட்டேங்கிறாரு. சோ சம்டைம்ஸ் என்னன்னா அது என்ன தோணும்னா கேப்டன் ரோஹித் சர்மாக்கும் சரி விராட் கோலியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பானாங்க. எனக்குமே ஒரு மாதிரி இருந்தது. என்ன தோணுதுன்னா நீ வந்து இந்த கேமுக்குள்ள இருக்கியா இல்லையா, தனியா தெரியுற மாதிரி தெரிஞ்சது. சோ அது ஒரு பிரச்சனை இருந்தது. போலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அவர் வந்து பவர் பிளேல வந்து போட்டாரு. அவரோட அது டெரிட்டரி கிடையாது. இவரு டிராவிஸ் கூட ஒரு 6 அடிச்சாரு. பட் ஸ்டில் வந்து குல்தீப் யாதவ் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா குல்தீப் யாதவ் கிட்ட அந்த ஒரு வெப்பன் இருக்கு. கூகுளி போடுவாரு, அந்த ஒரு ஸ்ட்ரைட் ஒன்னு நிறைய விஷயம்லாம் அவர் ஆக்சுவலா இம்ப்ரூவ் பண்ணி 2023 வேர்ல்ட் கப்ல காமிச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச்ல ஒரு வேளை அது காமிக்கலையோ கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். விக்கெட் காலம்ல விக்கெட் இல்லைன்றதுனால அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் குல்தீப் யாதவ் வாஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் தான் சொல்ல வரும். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட். அவ்வளவுதான் தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஹர்திக் பாண்டியாவை அடிச்சிட்டாங்க. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஹர்திக் எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நல்லா போடுவாரு, சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாவும் போலாம். அதை நம்ம அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். எண்ட் ஆஃப் தி டே இஸ் அ மேட்ச் வின்னர். சோ அவர் கொஞ்சம் சுமாரா தான் போட்டாரு. சோ எனிவே 265 டார்கெட் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்க போது. எப்படி இந்தியா பவர் பிளே யூஸ் பண்ண போறாங்கன்ற பொறுத்து தான் சொல்லி நம்பி ஏதோ அப்படியே பார்த்துனே இருந்தோம். நல்லா ஸ்டார்ட்டுங்க. ரோஹித் சர்மா கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. தேவையில்லாத ஷாட் ஆடி கில் அவுட் ஆயிட்டாரு. இப்ப பாருங்க இஸ் நம்பர் 1 ODI பிளேயர். MRF பேட் வேற இப்போ எடுத்துட்டு வந்து விளையாடுறாரு. அதுவே எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. என்னப்பா நீ சிஎட் பேட் தானே ஆடுவா, சடனா MRF பேட் வச்சு விளையாடுற மாதிரி. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த MRF பேட் அவர் பெருசா ஒன்றும் லக்கும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பியூட்டிஃபுல்லா விளையாடுறாரு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். பட் அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட ஒரு ஃபெயிலியர், இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் செமிஃபைனல்ல ஒரு ஃபெயிலியர். இங்கதான் சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் அவர்கிட்ட எல்லா டேலண்டும் இருக்கு. இஸ் அ பக்கா 50 overs பிளேயர். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன்னைக்கு ஒரு நம்பர் 1 பிளேயரா இருக்காருன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கு. பட் ஒரு ஷார்ட் செலெக்ஷன்ஸ் இருக்கு, பிச் கண்டிஷன்ஸ் அவர் ரீட் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த துபாய் விக்கெட் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவரே பேசியிருக்காரு கட் ஷாட் ஆடுறது ரொம்ப ரிஸ்க்னு. அப்படின்னும் போது அவரே அந்த ஷாட் ஆடி லூஸா ஆடி அவுட் ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும், வேற யாருமே கிடையாது. Definitely he has to work out certain things and finally I'm hoping a lot from Shubman Gill. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ரோஹித் சர்மா கடாபுடான்னு ஆடுவாரு பவர் பிளேல. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2 டிராப் கேட்ச். அதுக்கப்புறம் அவர் LBW ஆன விதம் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா கூப்பர் கானலிலாம் ஒரு சின்ன பையன் வந்து போடுறான். முதல்ல ஒரு ஆடி பாரு, அவன் எப்படி போடுறான்னு பாரு, அவன் பிளாட்டா போடுறான். நீங்க துபாய் விக்கெட்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ்மேனும் ஸ்வீப் ஆடுறதே இல்லை. ஏன்னா இந்த விக்கெட் ஸ்லோ விக்கெட், நீங்க ஸ்வீப் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரோஹித் சர்மா ஸ்ட்ரெயிட்டா காலை போட்டு ஸ்வீப் ஆடினாரு, மாட்டிக்கினாரு. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். சோ இந்தியா வேர் அண்டர் ட்ரபிள் 43 for 2. அங்க இருந்துதான் விராட் கோலி அண்ட் ஷ்ரேயாஸ் ஐயர் சச் அ க்ரூஷுவல் பார்ட்னர்ஷிப். 85 ரன்ஸ் கிட்டத்தட்ட போட்டாங்க பார்ட்னர்ஷிப். அதாவது எவ்வளவு ஈஸியா விளாண்டாங்கன்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பால் கொஞ்சம் கிரிப் ஆகுமா, ஸ்பின்னர்ஸ் வேற வராங்க, ஆடம் ஜாம்பா உள்ள வராரு, ஏதோ ஆக போகுதுன்ற மாதிரி தோணும் போது அந்த காமா வந்து பாத்தீங்கன்னா விராத்தும் சரி ஷ்ரேயாஸ் ஐயரும் கூலா ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஷ்ரேயாஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவரு சில விஷயங்கள்லாம் பண்ணாரு ஸ்பின்னர்ஸ் போடும் போது. புரியுதா உங்களுக்கு? அவங்களோட போலிங்கை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி இப்படி அப்படின்னு மூவ் பண்ணிட்டு இருந்தாரு.
அப்பப்போ அவங்களும் ஷார்ட் பால் போட்டாங்க, அப்படி பாயிண்ட்ல அப்படி அடிச்சு 4 அடிச்சாரு. சோ அதெல்லாம் ரொம்ப குரூஷியலா அமைஞ்சது. ஏன்னா ஒரு ரெண்டுல விராட் கோலி சிங்கிள்ஸ் தட்டினே இருக்காரு, நான் சிங்கிள் ஆடுறேன், நீ அப்பப்போ பவுண்டரி அடிச்சுக்கோன்ற மாதிரி. ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன பண்ணாருன்னா அப்பப்போ அந்த பவுண்டரி அடிச்சு கோலியோட பிரஷர் அப்படி டவுன் பண்ணாரு. அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆக விராட் கோலியோட ஃபுல் கேம் உள்ள வந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாரு, அவரு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பவுண்டரிஸ் அடிச்சுட்டு இருந்தாரு. ஒரு புல் ஷாட் ஆனாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட் ஷாட் ஆனாரு. அதெல்லாம் ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சது. ஓகேங்களா? சோ அந்த பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆயிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 ஓவர் இவங்க ஸ்டே பண்ணாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆட ஆரம்பிப்பாரு, கேம் எடுத்துட்டு போயிடுவாருன்னு. அப்பதான் ஜாம்பா வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுப்பாரு, அந்த கட் ஆட போய் போல்ட் ஆனாரு. பட் நோ ப்ராப்ளம், ஒன்ஸ் அகைன் ஸ்ரேயாஸ் ஐயர் கான்ட்ரிபியூட்டட் சூப்பர் ஸ்கோர், அதான் சொல்ல முடியும். அந்த டைம்ல அவர் அடிச்ச 45 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் விராட் கோலி. அண்ட் அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் தான் வருவாரு, நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சது கைஸ். ஐ திங்க் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த டைம்ல ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து லைக் கிட்டத்தட்ட ரன் பால் கேம் தான், பட் ஸ்டில் ஒரு 2-3 ஷாட் ஆனா நம்ம அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட ரன் பால் கேம் தான். ஒரு 2-3 ஷாட் அப்படி ஆனா வந்து கேம் எடுத்துட்டு போயிடலான்றதுக்கு தான் அக்சர் பட்டேல் உள்ள வந்தாரு. அவரும் சூப்பரா விளாண்டாரு. 30 balls 29 அந்த டைம்ல ரொம்ப குரூஷியலா இருந்தது. அந்த அட்டாக் பக்காவா எடுத்துட்டு போயிருந்தாரு. தேவையில்லாம எலிஸ் பால்ல போய் போல்ட் ஆனாரு. அந்த ஓவரை கொண்டு வந்துட்டு ஸ்மித் வந்து எலிஸை வந்து விக்கெட் வேணும்னு தான். மேபி அவரை கொஞ்சம் பார்த்தாடிட்டு ஸ்பின்னர்ஸ் அவர் வேணா கவுண்டர் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் நல்லா விளாண்டாரு. அந்த ஸ்கொயர் லெக்ல ஒரு 6 ஒன்று விட்டாரு, மடக்கி மேக்ஸ்வெல்ல தூக்கி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. மேபி ஒரு ஸ்பின்னரை டார்கெட் பண்ணிக்கலாம். நெவர்தலெஸ் he played a very யூஸ்ஃபுல் நாக் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்தாரு. கேஎல் ராகுல் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னைக்குமே இருக்கும். கேஎல் ராகுல் விராட் கோலியும் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? லைக் 66 பால் 66 ரன். ஓகே, ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்துச்சு. அப்பவே டிசைட் பண்ணிட்டாரு கேஎல் ராகுல், ஓகே நான் எடுக்கிறேன் அட்டாக், நீ ஒரு 2ல ஸ்டே பண்ணு தலைவான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பாவை மட்டைக்கு ஒரு 6 விட்டாரு. அப்புறம் ஒரு பவுண்டரி டப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15-16 ரன் டக்குன்னு அடிச்சிட்டாரு. ஓகே, கேஎல் ராகுல் ஒரு ஸ்டேஜ்ல 44 பால்ஸ்க்கு 40 ரன்ஸ் டு வின். சோ 4 பால் வந்து பாத்தீங்கன்னா மேலேயே இருக்கு. சோ பிரச்சனை இல்லை. அப்போன்னு பார்த்து சடனா விராட் கோலி அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருந்தவர் கண்டிப்பா இந்த மேட்ச்ல செஞ்சுரி போட போறாரா வேற லெவல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் யாருமே எதிர்பார்க்காம, ஏன் அவரே எதிர்பார்க்காம அடிச்சாரான்னு தெரியல, ஒரு வீக்கான ஒரு ஷாட் ஆடி டீப்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறேன். ஏன் தலைவா இந்த ஷாட் தேவையே இல்லையே, நீ தட்டி ஆனாலே போதும். ஒரு பக்கம் கேஎல் ராகுல் அடிக்கிறாரு, கேஎல் ராகுலே ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அப்படியே அடைய யார் நான் தான் அடிக்கிறேன்ல நண்பா, நீயே அடிச்ச அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருப்பாரு அந்த டைம்ல. சோ அதனால தட் வாஸ் அந்த மூவ்மெண்ட் நல்லா இருந்தது. பட் ஆனா விராட் கோலி அவுட் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்புறம் நம்ம குங்ஃபு பாண்டியா வந்தாரு, அப்படியே ஸ்டைலா அந்த ஸ்வாகோட வந்து டாட் பால் ஆடிட்டு இருந்தாரு. தல அடிப்பியா மாட்டியா, எங்க உன் கதை என்ன போது, சாரி பாஸ் அடிச்சா 6 தான், இல்லனா டாட் பால் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா டாட்டுன்னு ஆடிட்டு ஆடம் ஜாம்பா மடக்கி ஒரு 3 6 எங்கேயோ போய் இறங்குச்சு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸையும் அட்டாக் பண்ணாரு. ஸோ 6 ரன்ஸ் இருக்கும் போது தான் பாண்டியா அவுட் ஆனாரு. பட் நெவர்தலெஸ் அந்த 3 6 வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறக்கவே முடியாது, செம்மையா அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வின்னிங் ஷாட் அந்த 6 அடிச்சு அப்படி கத்துனாரு. அவர் கத்தும் போதே தெரிஞ்சிச்சு, ஓகேடா கேஎல் ராகுலோட பெஸ்ட் எடுத்துட்டு வராரு. இந்த ஒரு கேஎல் ராகுலுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா போன மேட்ச்லாம் நீங்களே பாருங்களேன், பாடி லாங்குவேஜ்ல எப்படியே இருப்பாரு. நான் சொன்ன மாதிரி காதலர் தினம் படத்துல வர குணால் மாதிரி இருப்பாரு. ஏன்பா அப்படி இருக்க, உனக்கு இதான் பிரச்சனையா, உனக்கு தான் எல்லா டேலண்ட்டுமே இருக்கே, உன்னால அதை காமிக்க முடியுமே, கொஞ்சமாவது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருறேன் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அவர் காமிச்சாரு. சோ கன்வின்சிங்கா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா போலர்ஸ் நம்ம என்னன்னு சொல்றதுங்க, அவங்களால முடிஞ்சதா பண்ணாங்க. ஓகே, எலிஸ் வாஸ் குட், முடிஞ்ச வரைக்கும் நல்லா போட்டாரு. ஜாம்பாவும் நல்லா போட்டாரு. தன்வீர் சங்கா, கூப்பர் கன்வலி வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு பயமுத்துற மாதிரி இல்ல, பாட்டுக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து அடிக்கவே ஆரம்பிக்கல. ஓகே, அவங்க அடிக்க ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 3 6 விட்டாரு பாருங்க ஹர்திக் பாண்டியா, அப்பதான் அது வரைக்கும் அப்படியே தான் தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரிக்வயர்ட் ரேட் கிட்டத்தட்ட ரன் பால் தான் சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபஷனல் சேஸ் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் தே டிட் தேர் லெவல் பெஸ்ட். அவங்க கிட்ட என்ன ரிசோர்சஸ் இருந்ததோ அதை அவங்களால பெஸ்டா கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவர் ஃபீல்ட செம்மையா செட் பண்ணிட்டு இருந்தாரு, புரியுதா உங்களுக்கு? இந்த கவு கார்னர்லயா இருக்கட்டும், இல்ல இந்த டீப் பிட் விக்கெட், அதே மாதிரி லாங் ஆன் லாங் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைடா வச்சிருந்தாரு. ஏன்னா இந்த பிச்சில் அவ்வளவு சீக்கிரம் ஸ்ட்ரெயிட்ல ஆடுறது கஷ்டம். ஸோ லாங் ஆன் லாங் ஆஃப் வைடா வச்சிருந்தாரு. அந்த மிட் விக்கெட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்கொயர் லெக்கையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி ஸ்கொயரா வச்சிருந்தாரு. சோ நீங்க வந்து கவர்ஸ்ல அந்த பாயிண்ட் கேப்ல அடிக்கும் போதோ சரி, இல்ல மிட் விக்கெட்ல அடிக்கும் போதோ சரி, அவ்வளவு சீக்கிரம் நிறைய பவுண்டரிஸ் போகவே இல்லை. எய்தர் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆஃப்ல இருக்கவன், லாங் ஆன்ல இருக்கிறவன் வந்து கவர் பண்ணிடுறான், இல்லனா வந்து டீப் ஸ்கொயர் லெக்ல இருக்கிறவன் வந்து கவர் பண்ணிடுறான். டீப் ஸ்கொயர் லெக்ல இருக்கிறவன் கொஞ்சம் அந்த கவர் ஏரியாக்கும் ஸ்கொயர் லெக் ஏரியாக்கும் ஒரு மாதிரி மிடில் நிக்க வச்சிருந்தாரு ஆக்சுவலா. சோ அந்த பேசிஸ் செமையா கவர் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்மித்தோட கேப்டன்ஷிப்ல. சின்ன சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். எனிவே யூ ஷுட் ஃபீல் ப்ரௌட், ஸ்டீவ் ஸ்மித் இந்த டீம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தது. இந்தியாவோட ஜெகர்நாட் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி செமையா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த வே அவங்க செலிப்ரேட் பண்ண விதம், இந்த மேட்சை வின் பண்ணிட்டு விராட் கோலியா இருக்கட்டும், கம்பீரா இருக்கட்டும், ரோஹிதா இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அதெல்லாம் பார்க்கும்போது
another trophies loading அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்தியாவோட விளையாட போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்தா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா இந்த பிச்சில் அவங்க இது இருக்கும் ஆடினது இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஆனா நியூசிலாந்து வந்தா அவங்க ஆல்ரெடி இந்த பிச்சில் ஆடி தோத்தாலும் அந்த பிச்சு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சு இந்த முறை டிஃப்ரெண்டான பிளான்லாம் வரலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்தா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு கருத்து. சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த மேட்சை பத்தி? இந்தியா சூப்பரா செமிஃபைனல் வின் பண்ணாங்களே, அதை பத்தி உங்க கருத்துக்கள் போடுங்க. அண்ட் இந்தியாவோட சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நல்லா இருக்குமா இல்ல நியூசிலாந்து வந்தா நல்லா இருக்குமா, அதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.